தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இறப்பில் ஏன் விளக்கேற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். வழக்கமாக நம்ம இறப்பு வீட்டுக்கு போயிருந்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய தலைமாட்டில் திருவிளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க, இல்லை நல்ல விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் உடைச்சி வச்சுருப்பாங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் இறை வழிபாடு செய்கின்ற போது அந்த விளக்கை ஏற்றி, இறைவா இந்த விளக்கில் எழுந்தருளி இருந்து என்னுடைய அறியாமையை நீக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லக விளக்கு அதெல்லாம் பாடல் பாடி ஏற்றின அந்த விளக்கில் இருந்த சுடராக இருந்த இறைவன் இப்பொழுது இந்த இறந்து கிடக்கிறார அவருடைய தலைமாட்டில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு கருத்து. அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமே, அந்த சாமி இப்போ அவரை எடுத்துக்கொண்டார், அல்லது அவருடைய திருவடிக்கு இறந்து போனவரனுடைய உயிர் சென்று அடைந்து விட்டது. இந்த சிவனடி செஞ்சிட்டார்ன்றாங்க இல்லைங்களா, அப்படி அந்த சிவத்தினுடைய திருவடியை சேர்ந்து விட்டார் என்பது கருத்து. உடல் மட்டும் கிடக்குது. அது தவிர தேங்காய் ஏனை உடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து கிடக்கிறாரே அவருடைய உடல் இங்கு கிடக்கின்றது. அவருடைய உயிர் அறிவு விளக்கம் ஏற்பட்டு அறியாமை நீங்கி தூய அறிவாக இறைவன் திருவடியில் போய் சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிப்பதாக இருக்கின்றது. இன்னும் சில வேளையில் பார்த்தீங்கன்னா, இந்த இறந்தவருக்கு தேங்காய் உடைச்சி வைக்கும்போது பெண்கள் உடைக்கலாமா, ஆண்கள் தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த தேங்காய் உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான செயல். இந்த பெண்கள் கொஞ்சம் மென்மையானவர்கள். அப்போ அவங்க தேங்காய் உடைக்கும்போது அறிவாளோ இல்லை மற்ற நம்ம உறுதியாக வச்சுருக்க இரும்போ அவங்க கையில் பட்டு காயம் எதுவும் ஏற்பட்டு கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடினமான வேலையை ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்புறம் இந்த தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சம் வந்துடும். தேங்காய் கோணலாக உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வழக்கமாக நேராக தேங்காய் உடைக்கிறவங்க அன்னைக்குன்னு பார்த்து கோணலாக உடைஞ்சி போவோம். சில பேர் கோணலாக சிந்திப்பாங்க. அதாவது தேங்காய் கோணலாக உடைஞ்சிட்டா அந்த இறந்து போனவருடைய உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக போகலை, அது நிறைவடையலை, ஆன்மா சாந்தி அடையலை, இப்படிலாம் மூட நம்பிக்கையில் சில பேர் சொல்லுவாங்க. தேங்காய் நமக்கு அறிவுபூர்வமாக ஒரு செய்தியை உணர்த்துவது, அதாவது நம்முடைய அறியாமை நீங்கி தூய அறிவு பெற்றோம் அப்படிங்கிறதான் ஒன்று. அப்போ தேங்காய்க்குள்ளே உயிர் உட்கார்ந்து இல்லை. தேங்காய் என்பது நம்ம அறிவு விளக்கம் பெற்றதுங்கிற செய்தியை விளக்குவதாக இருக்குன்றது. அப்போ அது கோணையாக உடைஞ்சு போச்சுன்னா ஒரு சிக்கலும் இல்லை. அப்போது தேங்காய் உடைச்சி நம்ம தலையில் வச்சதை பார்த்துருப்போம் தலைமாட்டில். அதற்கு மேலே இந்த நம்ம இப்போ திருவிளக்கை பற்றிலாம் பேசி கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இறப்பில் அந்த இறந்தவருடைய உடலை எடுத்து போய் இந்த சடங்கெலாம் சேர்ந்து இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற மருமகள் அல்லது மூத்த மகள் என்ன செய்வாங்க, இறந்தவர் கையில் அந்த நல்ல விளக்கை கொடுத்து வாங்கி கொள்ளுவாங்க. இதை சீதேவி வாங்குதல்னு சொல்லுவாங்க, இல்லை சீர் வாங்குதல்னு சொல்லுவாங்க. எப்படி திருமணத்தில் நாம் நல்ல விளக்க பெண்ணுக்கு சீராக அந்த வீட்டில் செய்த சிவ பூஜையினுடைய பலனாக அதற்கு அடையாளமாக ஒரு திருவிளக்கு அல்லது நல்ல விளக்கை கொடுத்து விட்டுமோ, அதுபோல இதுவரைக்கும் அந்த வீட்டில் வாழ்ந்த பெரியவர் இருக்காங்களே, அவங்க இறந்து போன பிறகு அந்த வீட்டில் அவங்க செய்த அந்த சிவ பூஜை பலனை நாம் சீராக அவரிடமிருந்து அல்லது சீதனமாக அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற மூத்த மகளோ அல்லது மருமகள்கிட்டையோ வாங்கி கொடுப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அந்த வீட்டில் அந்த சிவ வழிபாட்டை தொடர வேண்டிய பொறுப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறத தான் செய்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை எடுத்து கொடுத்து அணையாமல் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க செய்த அந்த தொண்டு இருக்கின்றத அது தொடர வேண்டும், அவர்களோடு அணைந்து விடக்கூடாதுங்கிறது தான் கருத்து. அப்போ அணைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் ஏற்றி வச்சு கொள்ளலாம். சில பேர் என்னை கேட்பாங்க, ஐயா வீட்டில் விளக்கு அணைஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா நான் சொல்லுவேன், மறுபடியும் ஏற்றிருங்க அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விளக்குங்கிறது இறைவனை அடையாளப்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்குது, அவ்வளவுதான். அப்போ விளக்குலேயே இறைவன் குந்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறது இல்லை. விளக்கு இறைவனை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது, இறைவனை உணர்த்துகின்ற அடையாளமாக இருக்கின்றது, அவ்வளோதான். இப்போ அணைஞ்சு போச்சா மறுபடியும் கொளுத்திக்கலாம், அவ்வளோதான். அதில் வேற ஒரு பெரிய கருத்து இல்லை. இன்னும் கூட நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை 16 நாளைக்கு அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்வாங்க. இந்த 8ஆம் துக்கம் 16ஆம் துக்கம் வரைக்கும் அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கொள்ளணுங்கிறது என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், அந்த உயிர் பிறந்து போகிறதுக்கு ஒரு 16 நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் பின்னால் ஆழமாக பார்க்கலாம்.
இந்த 8 நாள் வரைக்குமாவது அந்த உயிர் தங்கி இருக்கின்ற அந்த 8 நாள் 16 நாள் வரைக்கும் அவங்களுக்கு நாம் ஒரு மன அமைதியை ஏற்படுத்த போகிறோம். என்ன ஏற்படுத்த போகிறோம்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் செய்து வந்த அந்த சிவ வழிபாட்டை இனி நாங்கள் தொடர்ந்து காப்பாற்றுவோம், அதனால் உங்களுடைய ஆன்மா அமைதி அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த 16 நாளுக்குள்ளே அல்லது 8வது நாளுக்குள்ளே இந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா இறந்தவருடைய உயிர் ஆன்மா சாந்தி அடையல, அது தவிச்சிக்கிட்டு இருக்கு, என்னமோ தப்பு நடந்து போச்சு அப்படின்லாம் அஞ்சுவாங்க. அப்புறம் இன்னும் கூட நாம் ஒன்று சிந்திச்சு பார்க்கலாம். என்ன சிந்திச்சு பார்க்கலான்னா, இறந்த அன்றைக்கு இறந்தவருடைய தலைமாட்டில் நம்ம விளக்கை ஏற்றி வச்சோம். ஏற்றி வச்சு அது இறைவனுக்கு அடையாளமாக வச்சோம். பிறகு அதை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கை சிவபூஜையினுடைய அடையாளமாக அந்த இறந்தவர் கையில் கொடுத்து சீதனமாக சீதேவியாக வாங்கி நம்ம கொண்டு போய் வீட்டில் வச்சோம். அப்படிலாம் இறைவனை அங்கே வச்சு எண்ணிட்ட பிறகு இந்த கிரியை செய்கிறவங்க பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 16 நாளைக்கு வீட்டில் சாமி விளக்கு கொளுத்தக்கூடாது அப்படின்னுவாங்க. நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு இல்லைங்களா? இப்போ இறந்தவருடைய தலைமாட்டில் அந்த விளக்கை ஏற்றி வச்சோம். இறைவனுடைய திருவடி சென்றுட்டாருன்னு சொல்லி அந்த விளக்கு அங்கே இறைவனாக தான் நம்ம பயன்படுத்தினோம். அதுக்கு மேலே சிவபூஜையினுடைய பலனாக அந்த விளக்கை நாம் சீர் அல்லது சீதனம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டேருந்து கையிலேருந்து வாங்கி கொண்டு போய் அணையாமல் வச்சு காப்பாற்றினோம். அப்போ எல்லா சூழ்நிலையும் அந்த விளக்கு இறைவனை உணர்த்துவதாகவே தான் இருந்தது. ஆனால் பூஜை அறையில் மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னன்னா, வழக்கமாக நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா 2 திருவிளக்கு வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. அப்போது அந்த இறப்பில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருந்த விளக்கை கொண்டு அவர் தலைமாட்டில் வச்சு பிறகு அதை சீதனமாக பெற்று மறுபடியும் கொண்டு போய் அதை வைத்து பாதுகாக்கிறதுன்னு தான் அது பொருள். அதனால இந்த பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறது ஒன்று இருக்காது. அது தவிர இந்த 16 நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த இறந்து போகிறவரோட படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கை ஏற்றி வச்சு திருமுறைகள் ஓதுதல் இது போன்ற சடங்குகள்லாம் செய்வாங்க. அதனால் இந்த என்ன ஒரு தவறான ஒரு கருத்து நிலவி போச்சுன்னா, இந்த தீட்டுங்கிறத ரொம்ப பேர் அது இறப்புங்கிறது தீட்டு, அதனால சாமி கும்பிடக்கூடாது, சாமி விளக்கு ஏற்றக்கூடாது, அப்படி ஏற்றுனா தப்பு நடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை அச்சத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இறப்பு முழுக்க இறைவனை வேண்டி பல செயல்களை நம்ம செய்கிறோம். திருமுறை பாடுறோம், விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம், சிவபுராணம் ஓதுறோம். இதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்? இறைவனை எண்ணி அந்த உயிர் அமைதி அடைய வேண்டும் தானே செய்கிறோம். அப்புறம் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணால் மட்டும் எப்படி தப்பாக போயிடும்? இல்லை, விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுறதுனால கடவுள் நமக்கு ஒரு தீமை கொடுத்துருவாரா அப்படின்னு எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இது போன்ற சூழல்களில் இந்த இறப்புலாம் நடந்துட்டால் சில பேருக்கு அச்சமாக இருக்கும், மனதில் அமைதி இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தாங்க இறை துணை நமக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு பண்ணுவதில் எந்த வகையிலும் தவறு ஏற்பட்டுறாது. சாமியை வழிபாடு பண்ணுறதுனால, கடவுளை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு ஒரு தீமை வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய குற்றம். நம்முடைய நாயன்மார்கள் அருளாளர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துன்பம் இருக்கின்ற போதும் துன்பம் இல்லாத போதும் இறைவனை வழிபடுவதுதான் நம்முடைய சைவம் சொல்கின்றது. அப்போ இறப்பு ஏற்பட்டால் இறைவன் எங்கே போவார்? இவ்வளவு நாள் அந்த வீட்டில் இருக்கின்ற இறை வழிபாட்டையும் இறைவனையும் தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டுங்கிறதுக்காகத்தானே நாம் இந்த சீதனம் வாங்கி கொடுக்கின்றது, இந்த விளக்கை வாங்கி கொடுக்குற அந்த சடங்கு செய்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இறைவனுடைய பூஜை அறை அடைச்சிடணும், அந்த திரையை சாத்திடணும், இறைவனை விளக்கேற்றக்கூடாது, இறைவனை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்க படுத்து முன்னாடி விளக்கை ஏற்றி நம்ம தேவாரம் பாடினா யாரை நோக்கி இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த இறப்பு சூழல் நீங்கி இறை சிந்தனை அங்கு இறந்தவருக்கு ஒரு அமைதி கொடுப்பதற்கு கண்டிப்பாக இறந்த வீட்டில் நம்ம இறைவனை வழிபட வேண்டும், வாழ்த்தி பாட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற வேளையில் இப்படி சொல்லிக்கொண்டு அடுத்து இந்த உண்மையான சமயத்தை புரிந்து கொண்டு இந்த பழக்கத்தினால மரபுனால சிலர் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த அச்சுறுத்தல்கள், தவறான சிந்தனைகள், இந்த இறப்பு சடங்குகள் செய்கிறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது, விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சிந்தித்து பார்த்து உண்மையான சைவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.